ஏறார் பொழில்சூழ் இடவெந்தை நீர்மலை என்று பாடி புகழப்பெற்ற திருநீர்மலை. பசும் சோலைகளில் கோயில் கொண்டிருப்பதையே விரும்புகிறவன் நாராயணன். அவன் பாத மலர் பற்றி அவன் வழி வந்த மக்கள் இந்த பொழில்சூழ் திருநீர்மலையில் செழிப்பாக வாழ்ந்திருப்பர். முன் ஒரு காலத்தில் ஏரிகளுக்கு நடுவே மலை மீது 4 கோலங்களில் காட்சி தந்தவன் ஸ்ரீ நீர்வண்ணன் இப்போதும் காட்சி தருகிறான் அழிந்து வரும் ஏரிகளுக்கு சாட்சியாய் நின்று. திருநீர்மலை ஏரி. இந்த ஏரியின் நிஜமான பரப்பளவு சுமார் 190 ஏக்கர். இதை பெரிய ஏரி என்றும் அழைப்பர். இந்த ஏரியில் மீன் நீந்துவது தெரியும் அளவிற்கு தண்ணீர் ஒரு காலத்தில் கண்ணாடியாய் இருந்தது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னையானது வெளிநாட்டு பறவைகளுக்கும் இந்த ஏரியில் அடைக்கலம் கொடுத்து வந்தது. இப்போது மனிதனின் தேவையற்ற எல்லா கழிவுகளுக்கும் இந்த ஏரிதான் அடைக்கலம். இந்த ஏரியாவுக்கு 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்கு முன்னே இந்த ஏரியா தண்ணி ஃபர்ஸ்டாக தான் கண்ணாடி போல தெரியும். நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்ததே தண்ணிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். 1976 வரும்போது இங்கே தண்ணி கிளீனாக இருக்கும். எந்த ஒரு மீன் போட கூட அவ்வளோ காதலாக தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி இது. வீட்டில் கிணறு எடுத்தாலும் ஃபர்ஸ்டாக தான் இருக்க தண்ணி. அதுக்காக தான் நிறைய டெவலப் பண்ணது. நாங்கள் 4 வருஷம் பவரில் இருந்து ஊரில் இருந்தோம். திருநீர்மலை ஏரியின் சீரழிவிற்கு காரணம் தாம்பரம் சானட்டோரியத்தின் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் என்று அழைக்கப்படும் மெப்ஸ். 1984 தொடங்கப்பட்ட மெப்ஸின் உள்ளே ஏராளமான ஐடி நிறுவனங்கள் முதலீடு செய்து இப்போது கோடியில் அள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். 2008 ஆரம்பிக்கப்பட்ட காக்னிசன் நிறுவனம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காக்னிசன் நிறுவனத்திற்கு என ஒதுக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிக்கும் அலகு ஒன்று உள்ளே தனியாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாளிற்கு 1/2 மில்லியன் லிட்டர், அதாவது சுமார் 12,000 ஊழியர்களின் கழிவுகளை சுத்திகரிக்கும் ஓர் அலகு காக்னிசன்டின் பயன்பாட்டில் உள்ளது. 12,000 ஊழியர்கள் தற்போது 16,000 ஆக மாறிய பின்பும் இந்த அலகினை மேம்படுத்துவதற்கு பதில் அதன் இயக்கத்தை முற்றிலும் நிறுத்தி 2014 முதல் கழிவுகள் முழுவதையும் திருநீர்மலை ஏரியில் கலந்து விடுகின்றனர் காக்னிசன் நிறுவனத்தார். ஏரியினுடைய தண்ணி கட்டுப்போச்சு. தண்ணி எதனால கட்டுப்போச்சுனாக்கா மெப்ஸில் இருந்து கழிவுநீர் எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 தொழிலாளிகளுடைய யூரியன் ப்ளஸ் மலம் அத்தனையும் அந்த ஏரியில் விழுறதுனால ஏரி டேங்க் மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் பல டைம் கலெக்டருக்கு துணை திருத்த நாளில் நிறைய மனு கொடுத்துருக்கோம். என் பேர் இ சேகர், விவசாய சங்க தலைவர் நான், ஏரி பாசன சங்க தலைவர் நான். இது 2த்தையும் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி செய்திருக்கிறோம். இந்த கழிவுகள் அனைத்தையும் ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த அனுமதியும் இல்லாமல் சமுதாயத்திற்கான எல்லா கீழ்த்தர மாற்றங்களையும் தன்னுள் அடக்கி விவசாயத்திற்கு நீரளிக்கும் மற்றும் இந்த பகுதி மக்களின் அனைத்து நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் திருநீர்மலை ஏரியிலேயே கலக்கின்றனர். ஏரியின் அருகே வசிக்கும் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய மக்களுக்கு மனித கழிவுகளைக் கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யும் பயோகேஸ் திட்டம் 2007 முதல் செயல்பாட்டில் இருந்தது. பயோகேஸ் திட்டம் என்பது மனித கழிவுகளில் உள்ள மீத்தேன் வாயு மற்றும் கரியமில வாயுவை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதாகும். இப்போது பயோகேஸ் திட்டமும் செயல்படவில்லை. இந்த மக்களின் கழிவும் திருநீர்மலை ஏரியிலேயே கலக்கின்றது. துர்நாற்றம், நோய் தொற்றும் அபாயம், கொசு தொல்லை, இயற்கை பேரழிவு இவற்றால் அவதிப்படும் மக்கள் பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள இந்த திருநீர்மலை ஏரியை காக்க சுமார் 20 வருடங்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். இவர்களின் விவசாய நிலங்களுக்கு நீர் வரும் வழியை தடுத்து நிற்கும் இன்னொரு முக்கிய பிரச்சனை ஜெயின் ஆல்பைன் மெடோஸ் எனப்படும் 32 பிளாக் கொண்ட குடியிருப்பு. திருநீர்மலை ஏரியின் உபரி நீர் கலக்கும் அடையாறு ஆற்றின் முகத்வாரத்தில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகளும் கலக்கின்றன. திருநீர்மலை ஏரியின் அருகில் உள்ளது வீரராகவன் ஏரி. மழைக்காலங்களில் வரும் அதிகப்படியான நீரை திருநீர்மலை ஏரியில் கலக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வீரராகவன் ஏரிக்கு வரும் சோதனைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியின் தற்போதைய பரப்பளவு வெறும் 8 ஏக்கர் மட்டுமே. ஆக்கிரமிப்புகளும் வெங்காயத்தாமரை செடிகளும் இந்த ஏரியை குப்பை தொட்டியாக மாற்றி வைத்திருக்கின்றன. இந்த தொல்லை ஒரு பக்கம் என்றால், தாம்பரம் சானட்டோரியம் அரசு மருத்துவமனையும் நெஞ்சக நோய் மருத்துவமனையும் தங்களது மனித கழிவுகள், அபாயம் விளைவிக்கும் மருந்து கழிவுகளை இந்த ஏரியில் கலந்து
இதை கழிவுநீர் குட்டையாக மாற்றி வருவது வேதனையின் உச்சகட்டம். மழைநீர் கால்வாயில் எல்லாரும் கழிவுநீர் கால்வாயை மாற்றி அந்த தண்ணீர் எல்லாரும் விட ஆரம்பிச்சு ஏரியில வந்து சேர ஆரம்பிச்சு. பக்கத்தில் குரம்பேட்டை தாம்பரம் அரசு மருத்துவமனை, தாம்பரம் காசநோய் மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா கழிவுகளும் இந்த ஏரிக்கு தான் உள்வாயில் வருது. இப்போ தண்ணி வந்து ஒரு காலம் தண்ணியை நாங்கள் இந்த தண்ணி குடித்தோம். ஆனால் இந்த தண்ணியில் கை கால் வைக்கிறது கூட அருகதை இல்லாமல் மிகப்பெரிய கருப்பு நிறமா தண்ணி மாறி போச்சு. இதற்கெல்லாம் ஊடாக தி ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 amended in 2010 சட்டத்தின்படி தொல்லியல் துறை திருநீர்மலையின் சில இடங்களை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பினை யாரும் பெயரளவிற்கு கூட மதித்ததாக தெரியவில்லை. எனவே திருநீர்மலை ஏரிகளை பாதுகாக்க திருநீர்மலை ஏரி மற்றும் வீரராகவன் ஏரியில் கலக்கும் கழிவுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஏரிகள் சுத்திகரிக்கப்பட்டு மறுபயன்பாட்டிற்கு, முக்கியமாக மக்களின் நீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏரிகளின் ஆக்கிரமிப்புகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு மேலும் ஆக்கிரமிப்புகள் தொடராமல் தடுக்க வேண்டும். இந்த ஏரிகளின் சீர்கேட்டிற்கு காரணமான மெப்ஸ், காக்னிசன், தாம்பரம் சானட்டோரியம் அரசு மருத்துவமனை, டிபி ஹாஸ்பிட்டல் இவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திருநீர்மலை ஏரியை மாசுபடுத்திய காக்னிசன் நிறுவனத்தாரின் செயலை கண்டிக்காமலும் தடை செய்யாமலும் அனுமதி அளித்து வந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெப்ஸில் இயங்கி வரும் நிறுவனங்களின் உரிமைகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ரத்து செய்ய வேண்டும். எந்தவித சமூக அக்கறையும் இன்றி பல ஆண்டுகளாக தங்களது கழிவுநீரை ஏரியில் கலந்த காக்னிசன்டின் அனைத்து CSR சமூக பங்களிப்பு நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட வேண்டும். அதிகரித்து வரும் ஊழியர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மெப்ஸ் நிறுவனமே அதற்கேற்றவாறு பெரிய அளவிலான சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவி சுத்திகரிக்கப்பட்ட நீரின் மறுபயன்பாட்டை உறுதி செய்ய வேண்டும். காக்னிசன் போன்ற பொறுப்பற்ற தனியார் நிறுவனங்களுக்கு சுத்திகரிக்கும் ஆலை நிர்வகிக்கும் பொறுப்பை வழங்கக்கூடாது. 2014 முதல் காக்னிசன் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு அலகு இயங்காமல் மொத்த கழிவுநீரையும் திருநீர்மலை ஏரியில் கலந்துள்ளனர். இதன் காரணமாக திருநீர்மலை ஏரி இன்று ஒன்றுக்கும் உதவாத கழிவுநீர் குட்டையாக மாறி நிற்கிறது. இந்த தண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு சார். இப்போ இதுக்கப்புறம் தண்ணி நல்லாவே இல்லை. இந்த கழிவுநீர் வந்ததுலேருந்து தண்ணி நல்லாவே இல்லை சார். இந்த கம்பெனிலேருந்து வர தண்ணினால எங்களால் சமையல் பண்ண முடியல, குளிக்க முடியல, துணி துவைக்க முடியல, பாத்திரம் தேய்ச்சாலும் கருப்பு கருப்பாக ஆகுது, உப்பு மாதிரி ஆகும் சார். எனவே இதற்கு பொறுப்பேற்று காக்னிசன் நிறுவனத்தார் திருநீர்மலை ஏரியை முழுவதும் தூர்வாரி சுத்திகரித்து தர வேண்டும். மேலும் பல வருடங்களாய் காக்னிசன் நிறுவனத்தார் செய்து வரும் இந்த குற்றத்தை சிறிதளவேனும் சமன் செய்ய குறைந்தது 10 வருடங்களுக்கு திருநீர்மலை ஏரியின் மொத்த பராமரிப்பையும் காக்னிசன் நிறுவனமே ஏற்றுக்கொண்டு நீரை சுத்தமாகவும் விவசாயத்திற்கு ஏற்ற கழிவு இல்லாத நீராகவும் மாற்றித்தர வேண்டும். வீரராகவன் மற்றும் கடப்பேரி ஏரிகளை சுத்தம் செய்யும் பொறுப்பை மெப்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்தில் அமைக்கப்பட்ட பயோகேஸ் திட்டம் சீர் செய்யப்பட்டு மீண்டும் இயக்கப்பட வேண்டும். நீர் வரும் பாதைகளை தடுத்து கட்டப்பட்டிருக்கும் ஜெயின் ஆல்பைன் மெடோஸின் வழியாக நீர்வரும் பாதையை மீட்டு விவசாயிகளுக்கு நீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும். மக்களின் ஆரோக்கியத்தை பேணுதல் என்னும் மகத்தான பணிக்கு முற்றிலும் முரணான மருத்துவ கழிவுகள் மற்றும் மனித கழிவுகளை வீரராகவன் ஏரியில் கலப்பதை தாம்பரம் சானட்டோரியம் மருத்துவமனை மற்றும் நெஞ்சக நோய் மருத்துவமனை கைவிட அரசாணை பிறப்பிக்க வேண்டும். பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் 1998 amended in 2016 சட்டத்தின் கீழ் முறையாக இந்த கழிவுகளை அகற்ற மாநில அரசு மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்றை இந்த இரு மருத்துவமனைகளுக்கும் நிறுவித்தர வேண்டும். ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்புகளுக்கு செப்டிக் டேங்க் வசதியுடன் கூடிய வீடுகளுக்கு மட்டுமே அரசு அனுமதி வழங்க வேண்டும். திருநீர்மலை முழுவதுமாக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு அதன் பழங்கால நினைவுச் சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். திருநீர்மலை கோவிலைச் சார்ந்த 156 ஏக்கர் நிலங்கள் அனைத்திலும் விவசாயம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். கிளைக்கதைகள் போல் நீண்டு வளரும் இப்பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வு காண்பதே மிக தாமதமான செயலாகும். இன்னும் அரசும் பொறுப்பேற்க வேண்டிய நிறுவனங்களும் மெத்தனம் காட்டினால் மனித வளம், இயற்கை வளம், ஆரோக்கிய வளம் என ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் விடையே கிடைக்காமல் போய்விடலாம்.
காலத்தின் பக்கங்களில் பிழைகளை உண்டாக்கியவர்களும் திருத்தம் செய்யாதவர்களும் எதிர்கால சந்ததியினரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை சீர்கேட்டிற்கும் விடை சொல்லியே ஆக வேண்டும். ஏனெனில் இயற்கை எப்பொழுதும் நாம் கொடுப்பதையே திரும்பக் கொடுக்கும். நிதானித்துப் பாருங்கள். சிந்திக்கவே இல்லாமல் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் எல்லோரது வாழ்க்கையையும் இந்த ஏரிகளில்தான் தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.